ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவாணி டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த சம்மரில் இந்த கோவை குற்றாலம் எப்படி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி நிறைய வருதா, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த விளாகில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை குற்றாலம் ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும். நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே இங்கே ரீச் ஆகிடுங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 60 ரூபா, குழந்தைங்களுக்கு 25 ரூபா, 2 வீலர் பார்க்கிங் 20 ரூபா, 4 வீலர் 50 ரூபா, ஹெவி வெஹிக்கிளுக்கு 100 ரூபா, கேமரா வச்சுருந்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது போக இங்கே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஸ்ட் ஹவுஸும் வந்து இங்கே இருக்குது. ரவுண்ட் டைப் ரெஸ்ட் ஹவுஸு, ட்ரீ டாப் ரெஸ்ட் ஹவுஸு, அது போக ட்ரெக்கிங் ஷெட்டும் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ட்ரீ டாப் ரெஸ்ட் ஹவுஸ்னால் மரத்துக்கு மேலே ஒரு வீடு மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஃபோட்டோ கூட வச்சுருந்தாங்க, நான் காமிக்கிறேன் நான். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இப்போது நீங்கள் இந்த கோவை குற்றாலத்துக்கு வரணும் அப்படின்னா, வெளியூர்லேருந்து வரீங்கன்னா காந்திபுரம் வந்துட்டு காந்திபுரத்துலேருந்து காருண்யா அல்லது சிறுவாணி இந்த ரூட்டில் போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா கோவை குற்றாலத்திலேயே இறங்கிக்கலாம். இறங்கிட்டு இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து தான் வந்து அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மகிட்ட 2 வீலர் இருக்கிறதுனால வந்து நம்ம பைக்லேயே போயிடுறோம். ஸோ வர்றதா இருந்தீங்கன்னா காலையில் ஏர்லியாகவே வந்துடுங்க. ஏன்னா இப்போ சம்மர் அப்படின்றதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ 2 வீலர் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செக் பாயிண்டில் நம்மளோட பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு உள்ளே போகணும். ஓகே, 2 வீலரில் இப்போ நம்ம பார்க் பண்ணிக்கலாம். 2 வீலரில் வரவங்க கண்டிப்பாக வந்து உங்களோட வேலட் திங்ஸை பைக்லேருந்து எடுத்துக்கங்க. ஏன்னா குரங்குங்க நிறைய இருக்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிடும், அதை மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட்டு. நம்மளோட டிக்கெட்டையும் நம்ம பேக்கில் ஏதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சுருக்கோமான்றதை பார்த்துட்டு உள்ளே அனுப்புவாங்க. மது அருந்தியவர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. ஸோ நீங்கள் ஆல்கஹால் இன்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க இங்கே வர்றதா இருந்தீங்கன்னா. இதுதான் அந்த ரெஸ்ட் ஹவுஸோட மாடல் ஃபோட்டோ. மரத்துக்கு மேலே வீடு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த ரெஸ்ட் ஹவுஸு. இடம் இருக்கா வண்டியில்? தேவா இடம் இருக்கா ஜி வண்டியில்? இடம் இல்லையா? இந்த வண்டியில் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். நம்மளோட சொந்த வண்டியில் உள்ளே போக முடியாது. செக் பாயிண்ட் தாண்டினதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண இந்த வேனில் தான் வந்து நம்ம ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு போகணும். செக் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்ரு இந்த வண்டியில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மலைங்களுக்கு நடுவில் இந்த வண்டியில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கும். நல்லா சீனிக்கு பார்த்து ரசித்து அழகாக போகலாம். இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளே இவங்க தங்கியிருக்கிற ட்ரைபர்ட்ஸு, மலைவாசிகள், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து உள்ளே அவங்களோட வண்டியில் வர்றதுக்கு அனுமதி, நமக்கெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இப்போது ஸ்டாண்டிங்கில் தான் வந்து நம்ம போகிறோம். நமக்கு வந்து இடம் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு ஸ்டாண்டிங்காக வர முடியாது அப்படின்னா அடுத்தடுத்து பின்னாடி வந்து வாகனம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் ஏறி உட்காந்து கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே போகலாம். பார்த்தீங்கன்னு தெரியும், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே சூப்பராக வந்து அந்த வண்டியில் வந்து போகும்போது பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். செக் போஸ்ட்லேருந்து இப்போ நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் அவங்களோட வனத்துறை கண்ட்ரோல் இருக்கிற இங்கே நிற்கிது இல்லையா, இந்த வண்டியில் தான் வந்து நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கிறோம். ஒரு 3 கிலோமீட்டர் செக் போஸ்ட்லேருந்து இந்த வண்டியில் தான் வரணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக நம்ம நடந்து ஒரு சின்ன ஒரு ட்ரக்கிங் போகிற மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நடந்து தான் போகணும். சரியான டீப் ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. ஆனால் இது வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால இலையுதிர் காலம், மரங்களில் நிறைய இலை கொட்டி அந்தளவுக்கு அடர்த்தி இல்லை. ஆனால் சரியான ஃபாரஸ்ட்டு. இதில் தான் நம்ம நடந்து வந்து ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு போகணும். இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அதை மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணி அதில் நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா
அதுவும் சூப்பராக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காட்டுக்குள்ளே நல்லா அப்படியே இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே போகுது. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டு, மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முன்னாடிலாம் செம்மையாக இருக்குது. வந்த டைம் ஒரு மதியானம் 11 மணின்றதுனால வெயில் செம்ம காட்டுது. தண்ணி கம்மியாக தான் வர்ற மாதிரி இருக்குல்ல. வெயில் தான் சரியான வெயில் அடிக்குது. பா, ஒன்று முடிஞ்சால் நீங்கள் வர்றதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடுங்க, பெட்டராக இருக்கும். இவ்வளோ மரம் இருந்தாலும் சுத்தமாக காற்று இல்லை, பயங்கர ஹாட்டாக இருக்குங்க. பாரு, வேர்த்து கொட்டுது. சுத்தமாக வந்து காற்றே இல்லாமல் இருக்குது, புழுக்கமாக இருக்குது. வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க, பெட்டர். வெயிலுக்கு ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு தண்ணிக்குள்ளே போய் கடந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சம்மர் லீவில் எல்லோரும் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்த தேடி தான் போவோம். ஸோ மெயினாக வந்து இங்கே வர்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ பார்த்துட்ருக்குறவங்க எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவீங்க உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு. ஸோ அது வந்து இதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து. அதுக்கு எவ்வளோ பேர் குளிச்சிட்ருக்காங்க. ஐயோ பாருங்கள், பின்னாடி பூரா ஜனங்களாக தான் இருக்காங்க. நம்மளும் அந்த கும்பலோட போயிட்டு ஐக்கியமாகும் சீக்கிரமாக. லாங் வியூவில் அந்த ஃபால்ஸ் மேலேருந்து வர்றதை பார்க்குற அழகே தனி. சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வர்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தண்ணியோட இரைச்சல் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மன்னிச்சுக்கங்க. ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியாக கிளியராக கேட்காதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்கள். ஏன்னா கூட்டமும் அதிகமாக இருக்கிறனால அந்த சவுண்டு வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வந்தாச்சு கோவை குற்றாலம் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ். எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் வந்தாச்சு. தண்ணி பெருசாக வந்து இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தண்ணி. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பசியில் இருக்கவனுக்கு பழைய சோறாக இருந்தா என்ன, பாதாம் பருப்பாக இருந்தா என்ன, அந்த மாதிரி தான். வெயிலுக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தானே, நிறைய தண்ணி இருந்தானே, தண்ணி இருக்குது, ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது இது இயற்கையாக வந்த ஒரு தண்ணீர் நீர்வீழ்ச்சி வந்து இவங்க செயற்கையாகவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்க மாதிரி வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த இடத்துல காங்கிரீட்லாம் வந்து போட்டிருக்க மாதிரி இது வந்து தெரியுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இருந்தாலும் பரவாயில்லை, சிறுவாணி உலகத்திலேயே 2வது சுவையான நீர். அதுவும் மலைகளில் கடந்து அந்த குளிர்ச்சியான அந்த தண்ணீரில், சுவையான தண்ணீரில் குளிக்கிற சுகமே வந்து ரொம்ப தனி தான். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். இங்கே எல்லா சீசன்லேயுமே வந்து தண்ணி இந்த அளவுக்கு வருமா அப்படின்றது வந்து கரெக்டாக தெரியல. அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபீஸோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் விசிட் பண்ணுங்கள். நல்லா ஃபால்ஸில் குளித்ததுக்கு அதுவும் பயங்கரமாக பசிக்குது. ஆனால் அந்த செக் போஸ்ட்டில்
சாப்பாடு கடை எதுவுமே கிடையாது, ஸ்நாக் ஷாப் தான். சுட சுட பஜ்ஜி போட்டாங்க, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது, விலையும் வந்து மலிவாக இருந்தது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே. நன்றி, வணக்கம்.